ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலிக்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின் சிலபஸில் மேக்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். இது யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அது தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட், ரைட்டுங்களா? இது வந்து அவங்க வந்து அது நிறைய பேர் கேட்டிங்கன்னா, நான் ஜென்ரல் தமிழ் அடிச்சிருவேன், ஜிஎஸ்லாம் அடிச்சிருவேன், நான் மேக்ஸில் மாட்டிப்பேன், மேக்ஸ் அதெல்லாம் ஃபெயிலானு சொல்லி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸ் கஷ்டத்துலேயே போயிருக்காங்க. அப்போ அவங்க மெயின்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரைட்டா? ஸோ இதில் வந்து ரொம்ப ஆதாயம் பெற தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இது வந்து பெரிய ஒரு ரகில் பெரிய வரவேற்பே இருக்கும், ரைட்டா? ஸோ இதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு பொலிட்டிக்கல் மூவாக இருக்குமோ, எலெக்ஷன் டைமு ஓட்டு வாங்கணும், இன்டைரக்டாக இது வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணுறப்பா பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல், அது நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அடித்து செஞ்சிட்டாங்களா? அது ஓட்டு வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்க எல்லோரும் ஈஸியாக கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு 99% கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் அடுத்த கட்டம் என்னன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வர்றது, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் டேட்டு சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா அதெல்லாம் லேட் பண்ணால் அவங்களுக்கு தான் நெகட்டிவ், ரைட்டுங்களா? ஓட்டு இல்லை நோட்டிஃபிகேஷன் எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டா ஓகே, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்போ ஓட்டு போடுவோம் அப்படின்னு தாட்டில் நிறைய பேர் இருக்கலாம், புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு வகையான ஒரு பொலிட்டிக்கல் மூவ்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்திக்ஸ் ஆட் பண்ணி எத்தனையோ நாள் ஆகுது. அன்றைக்கே சொல்கிறீங்களா மேக்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன்ட்டு. ஏன் எலெக்ஷன் டைம் வந்து கரெக்டாக மேக்ஸ் ரிமூவ் பண்ணி புதுசாக விருதை கொடுக்கணும்? அவ்வளோதான் என்னுடைய கொஸ்டின். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு சில விஷயம் நடக்குதுன்னா இதில் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் இப்போ நடக்குது, அன்றைக்கே கொடுத்துக்கலாமே, இப்போல்லாம் யோசிக்கலாம். அதுவும் குரூப் டி ரேங்க் லிஸ்ட்டும் பாருங்களேன், எப்போ வரும்? ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே வந்துடும், புரியுதுங்களா? எல்லாமே அந்த அந்த ஷார்ட் டைம், இந்த ஒரு என்னது சொல்கிறது, நெருக்கடியான டைம், அதுவும் ஒரு எலெக்ஷன் டைம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த டைமில் வந்தால் தானே இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம், இதெல்லாமே சொல்ல முடியும்ல. இதை நான் நல்லா தான் பார்க்குறேன். ஓகே, எப்படி தான் மேக்ஸ் மூவ் பண்ணால் சந்தோஷம். ஏதோ உங்களோட பொலிட்டிக்கல் மூவ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருந்தாலே போதும். என்னை பொறுத்தனா அதான். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கஷ்டப்படாமல் இருந்தால் போதும். அல்டிமேட்லி அதான் எங்களுக்கு தேவை, ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட விருப்பமோ உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. பை, ஃப்ரெண்டுக்கு ஆல் தி பெஸ்ட்.